A sweet is in a shape of rhombus. இப்போ நமக்கு ஒரு ஸ்வீட், இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒரு ராம்பஸ் மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு. ஓகே, காஜு கட்லி அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்கோம்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும், ராம்பஸ் ராம்பஸ் ஷேப்ல இருக்கும். இதுல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டயகனல்ஸ் ஆர் 4 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர். ஒரு ஸ்வீட்டோட இந்த டயகனல் ஒன்று வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம், 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இந்த டயகனல் எவ்வளோ எடுத்துக்கலாம், 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். The surface of the sweet should be covered by an aluminum foil. இப்போ இதுக்கு மேல மட்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபுல்லா அந்த அலுமினியம் ஃபாயில் உள்ள வச்சு கவர் பண்ணி கொடுப்பாங்க. Find the cost of aluminum foil used for 400 such sweets at the rate of 7 per 100 square centimeter. இப்போ நம்ம முதல்ல என்ன கால்குலேட் பண்ணணும்னா, ஏரியா ஆஃப் ஒன் ஸ்வீட், சரியா, ஏரியா ஆஃப் ஒன் ஸ்வீட், ஒரு ஸ்வீட்டோட ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்வீட் என்னது, ராம்பஸ். அப்போ ராம்பஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, half into diagonal 1 into diagonal 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நமக்கு half into diagonal 1 நம்ம என்ன எடுத்துக்கலாம், 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். diagonal 2 என்ன எடுத்துக்கலாம், 4 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 1 2 is 2, 2 2 are 4. இப்போ ஏரியா ஆஃப் ஒன் ஸ்வீட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 5 into 2 is 10, 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா. இப்போ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் யூஸ்டு ஃபார் 400 such sweets. இப்போ ஏரியா ஆஃப் இது ஒன் ஸ்வீட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஏரியா ஆஃப் 400 ஸ்வீட்ஸ், 400 ஸ்வீட்ஸ் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அது என்ன வரும், 400 multiplied by 10 square centimeter, that is equal to how much, 4000 square centimeter. இது ஏரியா ஆஃப் 400 ஸ்வீட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்க, 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 7 rupees அந்த அலுமினியம் ஃபாயில். அதை நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் சொல்லியிருக்காங்க, காஸ்ட் இஸ் 7 rupees. சரியா, 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 7 rupees. அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கு, 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் வரும், அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதக்கூடாது. இந்த பக்கம் ருபீஸ்னா ரெண்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ரெண்டுமே ருபீஸாக இருக்கணும். அந்த பக்கம் என்னது, ஒரே யூனிட், இங்கே ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா இங்கேயும் ஸ்கொயர் சென்டிமீட்டராக இருக்கணும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இது இங்கே போடணும். அப்போ எக்ஸ் மல்டிப்ளைடு பை 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், 4000 மல்டிப்ளைடு பை, தட் இஸ் 4000 ஸ்கொயர் மீட்டர் மல்டிப்ளைடு பை 7 rupees 7. ஓகேவா. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த 100 இங்க கீழே வந்துருமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர் பை, இங்க என்ன கீழே வந்தாச்சு, நியூமரேட்டர்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்தது என்ன வரும், கீழே வந்துடும் டினாமினேட்டர்ல, ஸ்கொயர் சென்டிமீட்டர். இங்க என்ன இருக்கு, மல்டிப்ளைட் பை திஸ் 7 rupees அப்படியே இருக்கு. 7 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடும். திஸ் 1 0 1 0 and 1 0 1 0. அப்ப என்ன வரும், இங்க 7 4s are 28. அப்புறம் இங்க ஒரே ஒரு 0 இருக்கு. Then this is rupees. So what is x? X is equal to 280 rupees. அப்படி x னா என்னது, cost for covering, cost for எவ்வளோ, 4000 ஸ்கொயர் மீட்டர், 4000 ஸ்கொயர் மீட்டர் அலுமினியம் ஃபாயில், is equal to rupees 280. ஓகேவா.